புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணன் அவர்களும் வழக்கறிஞர் குமாரதேவன் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். சொத்து குவிப்பு வழக்கில் மேல்முறையீடு செய்யப்போவதாக சொல்லியிருக்கிற சுப்பிரமணிய சாமி கருத்துக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படின்னு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்கிறாங்க. அது அந்த அவருடைய வார்த்தைகளில் எதை முழுவதுமாக எங்களுக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்றாங்களா, இல்லை அதில் குறிப்பாக மேல்முறையீட்டுக்கு போவேன் அப்படின்னு அவர் சொல்றதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்களா? அப்படி மேல்முறையீட்டுக்கு போனால் ஒருவேளை பதவியேற்றால் ஜெயலலிதா மீண்டும் பதவி விலக நேரிடும்னு அவர் சொல்றதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்களா அப்படின்னு புரியல. அல்லது ஒட்டுமொத்தமாகவே சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்களான்னு புரியல. நீங்க எப்படி பார்க்குறீங்க? சுப்பிரமணிய சாமி கருத்துக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்றதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கிறது. இந்த தீர்ப்பு வந்ததற்கு பிறகு அருண்ஜேட்லி அவர்கள் ஜெயலலிதா அவர்களை சந்தித்தது மிகப்பெரிய விமர்சனத்தை உருவாக்கியது. இப்பொழுது இந்த தீர்ப்பும் அவருக்கு சாதகமாக வந்திருக்கின்றது. அதே சமயத்தில் சுப்பிரமணிய சாமி முதலிலே ஒன்று சொன்னார், நான் இதை அப்பீல் போவதாக இல்லை என்று ஒரு வார்த்தையை முதலில் சொன்னார். பிறகு அப்பீல் போவதாக இப்பொழுது சொல்லுகின்றார். அவர் எதை சொன்னாலும் அதை மறுத்து பேசுகிறது தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய வாடிக்கையாக போயிடுச்சு. அதில் ஒன்றா தான் நம்ம இதை கருதணுமே தவிர அதுக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடாது. இன்னொன்று அதில் தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்கக்கூடிய அந்த கருத்தில் இன்னொன்று சொல்கிறாங்க, பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் வழக்கு விஷயங்களிலே தலையிட்டது கிடையாது, அது வழக்கு நீதிமன்றத்துக்கும் நாங்கள் எதுவும் பேசுறதில்லைறாங்க. இதே பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த இதே சுப்பிரமணிய சாமி அவர்கள் சங்கரராமன் கொலை வழக்கு நடக்கும் அந்த தீர்ப்பு வந்ததற்கு பிறகு, சங்கராச்சார் உட்பட பலரை விடுதலை செய்ததற்கு பிறகு அப்பீல் போட வேண்டும் என்று சொல்லும்போது அருண்ஜேட்லி போய் பார்த்து இது கூடாது, அப்பீல் செய்யக்கூடாது, நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்பது அவர் பேசினார். பிரணாப் முகர்ஜி போய் சந்தித்து பேசினார். அப்பொழுதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி சுப்பிரமணிய சாமியுடைய கருத்துக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லுது. எப்பவுமே தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டில் இருந்தால் மேலே ஒன்று நினைப்பார்கள், மத்தியில் இருக்கக்கூடிய டெல்லியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் ஒரு நினைப்பார்கள், இங்கே இருப்பவர்கள் அதற்கு எதிரான ஒரு நிலை எடுப்பார்கள், அது தொண்டர்கள் வேறு ஒரு நிலை எடுப்பார்கள். அப்படித்தான் மேலே ஒரு நிலை எடுத்திருக்கின்றார்கள் என்பது இதன் மூலமாக தெளிவாக தெரிய வருகிறது. அதற்கு எப்படியாவது சப்பை கட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் சுப்பிரமணிய சாமிக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லுகிறார்கள் என்று எனக்கு. இது சம்பந்தம் இல்லைங்கிறது தேசிய தலைமைக்கும் சுப்பிரமணிய சாமிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு பொருள் இல்லை, தமிழ்நாடு தலைமைக்கும் இவருக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும்தான் அதுக்கு பொருள். அதான் சொல்றாங்க. அப்ப மேல்முறையீட்டை தேசிய தலைமை ஆதரிக்குது அப்படின்னு. மேல்முறையீட்டை தேசிய தலைமை ஆதரிக்குதுன்றது அவங்களுடைய மேல்முறையீட்டு தலைவர்களே சொல்லுவாங்க. நாளை பின்னாடி இல்லை, இப்போது எனக்கு நிறைய வேலை இருக்கு, எனக்கு அதில் பண்ணுறதுக்கான சூழ்நிலை இல்லை அப்படின்னு சொல்லி சுப்பிரமணிய சாமி ஒதுங்கிக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏனென்றால் முதல்ல புகார் கொடுத்தவர் அவர் தான். புகார் கொடுத்து வழக்கு பதிவு செய்து அவங்க விசாரணை நடத்தி கொண்டிருக்கும் போது இவர் தான் அந்த கூட்டணியில் போய் சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ஜனதா கட்சி பழைய ஜனதா கட்சியில் போய் சேர்ந்து மதுரையில் எம்பி பதவி வாங்கினார். அப்படி முரண்பாடுகளுடைய மொத்த உருவமாக இருக்கக்கூடிய அவரை பற்றி இவங்க சொல்கிறது தேவையில்லாத ஒரு நபரை கட்சியில் சேர்த்துட்டு அதற்கு பிறகு நாம் அவஸ்தைப்படுறோம் அப்படிங்கிறது அவஸ்தையை தான் காட்டுதே தவிர அவர் பாரதிய ஜனதா கட்சி சுப்பிரமணிய சாமியுடைய கருத்து மொத்தமாக தமிழ்நாட்டு பிஜேபி மொத்தமாக அவங்களை ஏற்றுக்கொள்ளதா இல்லையாங்கிறது பொதுவாக இல்லை. இப்படி சொன்னால் சுப்பிரமணிய சாமி மேலே இருக்கக்கூடிய எதிர்ப்பை நாம் தெரிவித்தால் தமிழ்நாடு மக்கள் நம்ம மேல் ஆதரிப்பாங்க. ஆக சுப்பிரமணிய சாமியுடைய கருத்துக்கு எப்பொழுதுமே தமிழ்நாட்டில் இடமில்லை அப்படிங்கிறது தான் தமிழிசை சொல்கிறது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவருடைய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பாப்புலாரிட்டி தான். பாப்புலாரிட்டிக்கு எது வேணா அவர் செய்யக்கூடியவர். இப்போது தமிழ்நாடு அரசு ஒரு தடவை 1400 பேர் ஆயுள் கைதிகளை விடுதலை பண்ணாங்க, ப்ரீமெச்சூர் ரிலீஸ் ஸ்கீம் அப்படின்ட்டு. அதில் அவர் ஒரு வழக்கு போடுறார். ஸோ நேஷனல் இன்ட்ரெஸ்ட்டுக்காக நான் செய்கிறேன் அப்படின்ட்டு ஒவ்வொரு இடத்துலையும் அவர் காண்பிக்கக்கூடியவர். அவ்வளோதான் அவருக்கு நம்ம கொடுக்குற மரியாதை. கரப்ஷனுக்கு எதிரான ஒருத்தர் இருந்தாருன்னா கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், கரப்ஷனுக்கு எதிராக எப்போவுமே பேசணும், அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அப்படி இல்லை, அவர் மாற்றி மாற்றி பேசக்கூடியவர். எது பாப்புலாரிட்டிக்கு அந்த சமயத்தில் தேவைப்படுதோ அதை தான் அவர் சொல்லியிருக்கார். இப்போ நேற்று ஒரு ட்வீட்டில் அவசர அவசரமாக பண்ணுறார், திரும்ப ஜெயலலிதா அவர்கள் சீமா வந்தால் அவங்க ரிசைன் பண்ண வேண்டி வரும் அப்படின்றார். ஏதோ இந்த தீர்ப்பை முழுக்க படித்து விட்டு இந்த தீர்ப்பில் எல்லா குறைகளும் இருக்கின்றன, இந்த தீர்ப்பு நிச்சயமாக செட்டிசைட் பண்ண போகிறாங்க, இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு இவரே ஒரு தீர்ப்பு எழுதுறாரு இப்போ. அதனால் அவருடைய கருத்து சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை.
அதை சரியா எடுத்திருக்காங்க இவங்க. தமிழிசை சவுந்தரராஜன் அவருடைய கருத்து சீரியஸா எடுக்க வேண்டியது இல்லைன்றது அவங்க வலியுறுத்துறாங்க, அவ்வளவுதான். நீங்க சுப்பிரமணிய சாமி கருத்துக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அதே சமயத்தில் தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் அதிமுக தொண்டர்கள் காட்டக்கூடிய அளவு கடந்த உற்சாகத்துக்கும் அதிமுக தலைமை காட்டக்கூடிய நிதானத்துக்கும் இடையில ஒரு இடைவெளி இருக்கு. அது இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் அவங்க நிதானமாக லீகல் ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறாங்களோ அப்படின்னு நினைக்கிறதுக்கு இடம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் இன்றைக்கு நாளிதழ்கள் முழுக்க இருக்கு. அதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு, சுத்தமா இல்லைன்னு நீங்க சொல்ல முடியாது. ஆனா தொண்டர்களுக்கும் தலைமைக்கும் உள்ள இடைவெளி எப்பவுமே இருக்கும். தொண்டர்கள் உற்சாகமா தான் இருப்பாங்க, தலைமை எப்பொழுதுமே நிதானமா தான் இருக்கணும். வெறுமனே ஒரு கால்குலேஷன் எரர் வச்சுக்கிட்டு ஒரு தீர்ப்பு முழுக்க தவறானது அப்படின்ட்டு உச்சநீதிமன்றம் சொல்லுன்னு எதிர்பார்க்கிறது ஒரு கற்பனை. அதனால இந்த கற்பனையை வச்சுக்கிட்டு அடுக்கடுக்கான வாதங்கள், இதை பத்தி ஒரு நிகழ்வுகள், இதெல்லாம் நம்ம கண்டிக்கக்கூடியது. ஒரு விடுதலை ஆயிருக்காங்க, அவ்வளவுதான். இந்த தீர்ப்பு சரியா இல்லையான்றது மேல்முறையீடுக்கு போன பின்னால்தான் தெரியும். இன்று இந்த தீர்ப்பு சரியானது, அவ்வளவே. சில தவறுகள் இருக்கலாம், இந்த தவறுகளை களைய வேண்டிய கடமை உச்சநீதிமன்றத்துக்கு உள்ளது. எப்ப நான் மேல்முறையீடுக்கு போகும்போது அது வரைக்கும் இந்த தீர்ப்பில் இந்த தப்பெல்லாம் இருக்கு, அதனால இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்ற எந்த தலைவர்களுமே இல்ல, இதை பிடிக்காதவர்கள் சொல்வது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. இந்த ஒரு 4 நாட்கள்ல முடிவு செய்திருவோம் அப்படின்னு சொல்லி மேல்முறையீடு தொடர்பாக முடிவு செய்திருவோம் கர்நாடக அரசு சொல்லுது இல்ல. குறைந்தபட்சம் அந்த 4 நாட்களுக்கு என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம்னு சொல்லி அதிமுக தலைமை நிதானமாக வெயிட் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா, இல்ல அதற்கும் எதுக்கும் தொடர்பே இல்ல அப்படின்னு நினைக்கணும்? இல்ல எப்பவுமே அவர்கள் இப்பொழுதுக்கு மிகப்பெரிய நீண்ட சட்ட போராட்டத்திற்கு பிறகு விடுதலை பெற்றிருக்கின்றார்கள். அதற்கு பிறகு இது தீர்ப்பு இதுவே கடைசி தீர்ப்பும் கிடையாது, இறுதி தீர்ப்பும் கிடையாது. இதற்கு மேலே சுப்ரீம் கோர்ட் இருக்கு. அப்போ எப்படி இவங்க என்ன மாதிரியான காரணங்களின் மேலே அப்பீல் செய்கிறாங்க அப்படிங்கிறத இவங்க பார்ப்பாங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் வெற்றி பெற்றவர்கள் எதிர்வினை எப்படி இருக்கிறது என்பதை பற்றி அவர்கள் பார்க்கத்தான் செய்வாங்க. அப்படி பார்ப்பது நிதானமாக பார்த்து எந்த அடிப்படையில் உயர்நீதிமன்றம் குன்ஹாவுடைய தீர்ப்பு, மாவட்ட நீதிபதியான குன்ஹாவுடைய தீர்ப்பு தவறுன்னு சொன்னதோ அதே அடிப்படையில் வேறு ஒரு கோணத்தில் உச்சநீதிமன்றம் சொன்னால் எப்படி இருக்கும் என்பதை பற்றியெல்லாம் அவர்கள் சிந்திப்பார்கள். அதற்காக கூட அமைதியாக இருக்கலாம். பதவியேற்பு அப்படிங்கிறது தள்ளி போவதற்கு அல்லது அந்த முடிவை இன்னும் அரசு எடுக்காம இருக்கிறதுக்கு, கட்சி எடுக்காம இருக்கிறதுக்கு இது போன்ற விஷயங்கள் தான் காரணமாக இருக்கும். இது போன்ற விஷயங்கள் காரணமாக இருக்கலாம். இன்னொன்று சரியாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மே மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் ஒரு 7 மாதம், அதற்கு பிறகு 3 மாதங்கள் தான் ஒழுங்கான 10 மாதங்கள் தான் இந்த ஆட்சிக்கான தீர்ப்பு. ஏன்னா தேர்தல் தேதி அறிவித்து விட்டால் மார்ச் மாதத்தில் 23ஆம் தேதிக்கு பிறகு தேர்தல் தேதி அறிவித்து விட்டால் அவர்கள் பெரிய அளவில் செயல்பட முடியாது. இப்போது இவர்கள் பதவியேற்றாலும் கூட 6 மாதத்திற்குள்ளாக மீண்டும் முதலமைச்சராக சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்க. ஏன்னா சட்ட மேலவையும் கிடையாது, இருந்திருந்தால் இப்போ ரொம்ப வசதியாக இருந்திருக்கு அவங்களுக்கு. ஆக இல்லைங்கிறதுனால எம்எல்ஏவுக்கு நிற்கணும். மீண்டும் ஒரு 6 மாதத்தில் மீண்டும் இன்னொரு தேர்தல் ஒன்று நடக்குது. ஆக இப்படிப்பட்ட அளவெல்லாம் இருக்குன்றது அவங்கெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்துக்கிட்டு தான் யோசனை பண்ணி இதை உடனே அவங்க மீண்டும் பதவி இருக்கலாமா என்பதை பற்றியெல்லாம் கூட சிந்திப்பதற்கு. அதனால தான் எந்த விதமான அறிவிப்பும் இல்லை, எல்லாம் பத்திரிகைகள் தான் சொல்லுதே தவிர இதோ வெள்ளிக்கிழமை பதவி இருக்கிறார்கள், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வருகிறார்கள் என்று சொல்லி எந்த நாள் ரொம்ப நல்ல நாளாக இருக்குதோ இந்த செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமையை தவிர்த்துட்டு மற்ற எந்த முகூர்த்த நாள் நல்லா இருக்கோ அதெல்லாம் அந்த முகூர்த்தத்தில் இவங்க வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர, ஆனால் அவங்க முதலமைச்சராக பதவியேற்கணும்னு சொல்லக்கூடிய ஜெயலலிதாவோ அல்லது அவங்களுடைய கட்சிக்காரர்களோ இது பற்றி எதுவும் வாய் திறக்காமல் இருக்காங்க. எனக்கு தெரிந்தவரை என்னுடைய கருத்துப்படி அவர்கள் மீண்டும் பதவியேற்பது என்பது அவர்கள் விரும்பவில்லை என்று தான் எனக்கு தோணுகிறது. நேற்று நம்ம நிகழ்ச்சியில் பேசும்போது கூட ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் சொல்லி உங்ககிட்ட கேட்டேன், நீங்கள் பதில் சொன்னீங்க. அதாவது தீர்ப்பு இப்படி வந்ததுனால அந்த பதவி இழப்பு அல்லது எம்எல்ஏ பதவி இழப்புங்கிறத ரிஸ்டோர் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னீங்க. ஆனா அந்த கேள்வியை நேற்று மாநிலங்களவையிலையும் யாரோ கேட்டிருக்காங்க கொரியன். அது தொடர்பாக ஒரு தெளிவான நீங்க உங்களுடைய லீகல் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க சொல்லிட்டீங்க. ஆனா அங்க தெளிவான பதில் வந்த மாதிரி தெரியல. அது ஆல்ரெடி டிசைடட். அது சட்டத்தில் முடிவான விஷயம். லில்லி தாமஸ் வழக்குல ஜூலை 10, 2013 அந்த வழக்கு தான் இப்போ எல்லாருக்கும் பிரச்சனையாக அமைந்த வழக்கு. ஜூலை 10, 2013க்கு முன்னால இந்த கன்விக்ஷன் இதெல்லாம் வந்திருந்தா பதவி இழக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால எலெக்ஷன் என்னதான் நீங்க வந்தே தீரணும். அது இருக்கு. சீஃப் மினிஸ்டர் அவங்க எப்ப வேணா பதவி ஏற்கலாம்.
அதே மாதிரி இதற்கான சிந்தனை, இதில் இருக்கிற கால்குலேஷன் எரர் எல்லாம் கிடையாது. கால்குலேஷன் எரர்னால இந்த பதவியேற்பு தள்ளி போகுது, அதையெல்லாம் அப்பீல் பண்றாங்களா இல்லையா, அதையெல்லாம் இந்த கட்சி பார்க்க போகுது, அதெல்லாம் கிடையாது. அப்பீல் பண்ண உடனே இது ஸ்டே ஆகிற ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. எப்பவுமே இது அப்பீல் அகெயின்ஸ்ட் அக்யூட்டல். இது அப்பீலை அட்மிட் பண்ணும், இவங்களை ஹியர் பண்ணும், முழுக்க திரும்ப ட்ரையல் இருக்கு, அது வருடக்கணக்கில் ஆகும். அதனால அப்பீல் போகிறதும் போகாததும் இவங்களுடைய டெசிஷனை தள்ளி போடாது. நீதிமன்றத்துக்கு வெளியில அரசியல் கட்சிகள் உடனே இந்த உயர் நீதிமன்ற விசாரணை மட்டும் 3 மாதத்துக்குள்ள முடிக்கணும்னு சொன்னீங்களே, இந்த அப்பீலை மட்டும் வருடக்கணக்கில் இழுத்துட்டு போறீங்களேன்னு சொல்லி குரல் எழுப்ப மாட்டாங்களா? எடுப்பாங்க. அதில் ஒரு வித்தியாசம் இருக்கு. அக்யூட்டலுக்கு அகைன்ஸ்ட் அப்பீல் எப்பவுமே தள்ளி போடும். ஒருத்தர் விடுதலை செய்த பின்னால் அந்த அப்பீல் ரொம்ப ரேர். இப்போ ஆட்டோமேட்டிக் கிடையாது. அது இப்போ இன்னொன்னு இல்லை. இது ஸ்பெஷலி பெட்டிஷன்ன்றது சப்ஸ்டான்ஷியல் கொஸ்டின் ஆஃப் லா ஆஃப் ஜெனரல் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்பெஷலி பெட்டிஷனே அட்மிட் ஆகும். யார் வேணா பண்ணலாம். அப்பீல் பண்றதுக்கு இப்போ சுப்ரீம் கோர்ட் இவங்க தான் பண்ணலாம் கிடையாது. அப்பீல் அகைன்ஸ்ட் அக்யூட்டல் யார் வேணா பண்ணலாம். ரொம்ப ரேர். 1979 இது முடிவெடுத்தாங்க. அப்பீல் அகைன்ஸ்ட் அக்யூட்டல் கிரிமினல் மேட்டர்ல யார் வேணா பண்ணலாம். ஆனா அது ஏத்துக்கிறதும் எங்க இஷ்டம். இவங்க தான் பண்ணலாம் கிடையாது. ஏன்னா இது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். அதனால இதனாலதான் இவங்க டெசிஷன் தள்ளி போடுறாங்க, இல்ல திங்க் பண்றாங்க. அது கிடையவே கிடையாது. சுருக்கமாக அப்பீல் அகெயின்ஸ்ட் அக்யூட்டல் கொஞ்சம் ரேர் அப்படின்னு சொல்ல, அபூர்வமானது. விடுதலைக்கு எதிரான மேல்முறையீடு உச்சநீதிமன்றம் அனுமதிக்கிறது அபூர்வமானதுன்னா அதை கருத்திலேயே கொள்ளாமலா சுப்பிரமணிய சாமி என்னுடைய அப்பீல உச்சநீதிமன்றத்துக்கு போகும், இவர் ஏற்கனவே சிஎம்மா பதவியேற்றா பதவி விலகணும் அப்படின்லாம் சொல்றாரு. கற்பனை செய்து சொல்லலாம். அவர் தேவையில்லை இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதிர்பார்க்கலாம். அவருடைய எதிர்பார்ப்பை அவர் தெரிவிக்கிறாரு. பொதுவாகவே விடுதலை எதிர்த்து தொடரப்படக்கூடிய எந்த வழக்கிலும் மிக மிக அரிதாக ஏதோ 1% அல்லது 2% பண்ணுவாங்களே தவிர அதை இன்டர்ஃபியர் பண்ணி அதை ரெஸ்டோர் பண்ணுவாங்க, அல்லது மற்றபடி வேறு ஏதாவது கொடுப்பாங்களே தவிர. நீங்கள் இதே ஜெயலலிதா அவருடைய வழக்கில் கூட விடுதலை செய்தார்கள். விடுதலை செய்திருக்கிறாக அப்பீல் போட்டார்கள் ஏற்கனவே அந்த டிரான்சி கேஸில். அப்போ என்ன பண்ணாங்க, ஒரு கண்டனம் தெரிவித்து நீங்கள் அந்த பணத்தை நீங்கள் திருப்பி கட்டினா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு 2003 சொன்னாங்க. அப்புறம் மீண்டும் அந்த அம்மா பதவி ஏற்றுக்கிட்டு வந்தாங்க. அப்படித்தான் இருக்குமே தவிர விடுதலை பண்ணிட்டதுக்கு அப்புறம் மீண்டும் இந்த வழக்கை முழுமையான அளவில் எடுத்து அவங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்கான சாத்தியக்கூறு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதில் பெரிய அளவில் இல்லை. சுப்பிரமணிய சாமியினுடைய ட்விட்டர் மட்டும் இல்லை, இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எழுப்பக்கூடிய கோரிக்கைகள் எல்லாமே அரசியல் முழக்கங்களாக மட்டும் ஒவ்வொருத்தரும் ஒரு கணக்கு போடுறாங்க. அதில் சொல்லியிருக்கிற கணக்கு தப்புன்னு சொல்லிட்டு அவர்கள் மனக்கணக்குக்கு ஏற்ப ஒன்று சொல்றாங்க. அதுக்கப்புறம் அரசியல் கணக்குகள் இருக்கு. ஆக இந்த கணக்குகள்லாம் எந்த அளவுக்கு சரியா இருக்குன்றது உச்சநீதிமன்றம் சொல்லணும். அதற்கு அரசாங்கம் மேல்முறையீடு, இப்போ கர்நாடக அரசு மேல்முறையீடு செய்து அதன் மூலமாக ஏதாவது ஒன்று சொல்லலாம். ஏன்னா அந்த கிருஷ்ணானந்த அக்னிஹோத்ரி என்கின்ற வழக்கை பற்றி மட்டுமே அவர் சொல்லியிருக்காரு. அந்த அடிப்படையில் இது சரியா வருதாங்கிறதையும் சுப்ரீம் கோர்ட் தான் சொல்லணும். உயர் நீதிமன்றங்களில் நீதிபதிகளை நியமனம் செய்வது தொடர்பாக கொண்டு வரப்பட்ட புதிய சட்டத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய அனைத்து மனுக்களையும் 9 அல்லது 11 நீதிபதிகள் கொண்ட பெரிய அமர்வுக்கு மாற்றணும் அப்படின்னு மத்திய அரசு கோரிக்கை வச்சது உச்சநீதிமன்றத்தில். அந்த கோரிக்கை உச்சநீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு செய்தி. ஒரு பெரிய அமர்வு 9 அல்லது 11 நீதிபதிகள் கொண்ட ஒரு பெரிய அமர்வுக்கு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் காலதாமதம் இருக்காது, இதோட அந்த விஷயம் முடிஞ்சு போகும் அப்படின்னு கேட்குறாங்களா மத்திய அரசு? ஏன் உச்சநீதிமன்றம் அதை நிராகரிக்குது? முதல்ல இந்த மத்திய அரசு நோட்டிஃபை பண்றாங்கல்ல, அது ஃபர்ஸ்ட் கான்ட்ரி டு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். அதாவது இந்தியா முழுதும் ஹைகோர்ட்ஸ் அத்தனையிலும் வேக்கன்சி, எக்கச்சக்கமான வேக்கன்சிஸை கலீஜியம் ஃபில்அப் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது வெயிட் பண்ணிட்டு இருந்து உடனே நோட்டிஃபை பண்றாங்க. அதான் அதாவது இவங்க ஜுடிஷியரி மேல எந்த அளவுக்கு அக்கறை இருக்குன்னு பாருங்க முதல்ல. ஸோ நோட்டிஃபை பண்ண மறு நிமிஷம் என்ன ஆகுதுங்க, எந்த வேக்கன்சியும் உங்களால் ஃபில்அப் பண்ண முடியாது. இப்போ இந்த சட்டமே செல்லாது அப்படின்ற ஒரு வாதம். இந்த வாதத்தை முதல்ல 2 நீதிபதிகள், 3, அப்புறம் 5 இருக்கு. இதனுடைய இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரின்ட்டு ஏற்கனவே 9 நீதிபதிகள் அடங்கிய குழு முடிவெடுத்துட்டாங்க. அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்த பின்னாலே இண்டிபெண்டன்ஸ் கிடையாது. அப்பாயின்மெண்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாலே அந்த ப்ராசஸ் ஆஃப் செலெக்ஷன்லேயே ஒரு ஜட்ஜஸ்க்கு இண்டிபெண்டன்ஸ் வேணும். அதனால தான் நீதிபதிகளை நியமிக்கின்ற அந்த நெறிமுறை வந்தது. இப்போ
இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த 5 நீதிபதிகளும் 9 நீதிபதிகளை ஈஸியா ஃபாலோ பண்ணலாமே, ஏன்னா ஆல்ரெடி செட்டில்லாம். அந்த ப்ராசஸ் ஆஃப் செலக்ஷன்லேயே இண்டிபெண்டன்ஸ் வேணுன்றது இப்போ பைண்டிங். இப்போ 5 நீதிபதிகள் சிம்பிளா என்ன சொல்லுவாங்க, இந்த சட்டம் செல்லாது, 9 நீதிபதிகள் சொன்னதை நாங்கள் ஏற்றுக்கிறோம், முடிஞ்சு. இது வந்துடக்கூடாதுன்றதுக்காகத்தான் நீங்க இப்பொழுதே 11 நீதிபதிகளோ 9 நீதிபதிகளோ போட்டா இந்த வழக்கு போயிட்டே இருக்கும். கடைசியில் அவங்க முடிவு பண்ணலாம் தங்களுக்கு சாதகமாக இந்த தீர்ப்பு அமையலாம். அந்த எண்ணத்துல தான் இவங்க கேட்டாங்களே ஒழிய நாட் இன் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பப்ளிக் ஆர் நாட் இன் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். நீங்க எப்படி பாக்குறீங்க, இந்த பெரிய அமர்வுக்கு மனுக்களை மாத்தணும் அப்படிங்கிற மத்திய அரசுடைய கோரிக்கையே இந்த விவகாரத்தை தாமதப்படுத்துவதற்காக அப்படின்னு ராம்ஜெத் மலானியும் சொல்லியிருக்காரு. ஃபாலிஸ் நாரிமன் ஆஜரான அவரும் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பாக பேசின ஃபாலிஸ் நாரிமனும் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. இது முற்றிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து. இன்னொன்று, நமது வழக்கறிஞர் அவர்கள் சொன்னது போல பல வேக்கன்சிஸ் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அளவில் உயர்நீதிமன்றங்களில் பல இடங்கள் நீதிபதி பணியிடங்கள் காலியாக இருக்கின்றது. அதை நிரப்புவதற்கான பல்வேறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசாங்கத்திற்கு பலமுறை உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றங்களும் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றது. இப்படிப்பட்ட நிலைமை ஒவ்வொரு முறையும் சொன்னது போல அனுப்புகிறார்கள். இத்தனை பேர் 10 பேர் 8 பேர் என்று ஒவ்வொரு நீதிமன்றத்திலிருந்து அனுப்பும்போது அதை பரிசீலிப்பதற்கு கால அவகாசம், ஏன்னா இவங்க சொல்லி தான் அதுக்கப்புறம் அதெல்லாம் வேகன்சிஸ் எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணணும், காலி இடங்களை நிரப்பணுங்கிறதுல அரசுக்கும் தான் எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. அவங்க நீதிபதிகள் நியமன ஆணையத்தோடு அதை செய்யணும்னு நினைச்சு வர்றாங்க. நீங்க உச்ச நீதிமன்றத்தில் அதுக்கு தடை மேல தடை கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. இல்ல, நீங்க அப்படி சொல்லக்கூடாது. உச்ச நீதிமன்றம் தடை சொல்ல, இவங்க தான் தேவையில்லாத ஒரு சில பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கிறாங்க. இப்போ மண்டல அறிக்கை அமல்படுத்தணுமா அப்படின்னு சொல்லும்போது இது நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்பதற்காக பெரிய அமர்வு வழக்கு 9 நீதிபதிகள் கொண்ட பெரிய அமர்வு வழக்கு விசாரிச்சுது. இதில் அப்படிப்பட்ட நடைமுறைகள் இப்போ என்ன அந்த அளவுக்கு பெரிய கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் ஒன்றும் வரலையே. அப்படி வந்திருந்ததுன்னா நீங்க சொல்லலாம், இந்த மாதிரி பெரிய அமர்வு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றம் இயற்றிய ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்த விடாமல் நீங்க அப்படி வழக்குகள்ல இழுத்துட்டே இருக்கீங்க. அதாவது பொதுமக்களுக்கு அதனால் எந்த அளவுக்கு பயன் இருக்கிறது என்பது சுப்ரீம் கோர்ட் பார்க்குது. அதனால அந்த அடிப்படையில் இவங்க கேட்குறாங்க, வேண்டியதில்லை இங்கேயே நீங்க முடிங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுதானே தவிர வேற சிறப்பு காரணங்கள் எதுவும் கிடையாது. இப்போ அரசாங்கம் இதை இவ்வளோ வேகமாக கொண்டுட்டு இல்லை இப்போ உடனே மாற்றுங்க போகுங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன அவசியம் வந்ததுங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. அதற்கு அரசு எந்த பதில் சொல்ல, தாங்கள் நியமிக்கின்ற ஆட்கள் வர வேண்டும் என்பதற்காக நீதித்துறை தங்கள் கையகப்படுத்தி நம்ம செய்யணுன்றதுக்காக தான் இந்த மசோதா கொண்டு வரப்பட்டிருக்கிறதே தவிர மற்றபடி வேற ஒன்றும் பெரிய அளவில் அதில் அரசியல் நியமனங்களுக்காகத்தான் இந்த சட்டம் அப்படின்னு கண்டிப்பா. ஹையர் ஜுடிஷியரி என்றதை நீங்க பாத்தீங்கன்னா இந்த 20 வருஷத்துக்கு முன்னால பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ல இருந்து எந்த கட்சி ஆட்சிக்கு வருமோ அவங்க தான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ், எந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ அவங்க தான் அட்வொகேட் ஜெனரல். அதே மாதிரி நீதிபதிகளும் அவங்க தான் வரணும், இதுதான் அவங்களுடைய எண்ணம். அதை இந்த கலீஜியம் சிஸ்டம் மாத்துச்சு. ஸோ பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் அட்வொகேட் ஜெனரல் எல்லாருமே இண்டிபெண்டாக இருக்கணும்ன்றது இப்போ நம்முடைய கனவு. இது ஏற்கனவே ஜட்ஜஸ் அட்லீஸ்ட் இண்டிபெண்டாக இருக்கணும் அப்படின்ற சிஸ்டம் தான் கலீஜியம் வந்துச்சு. இப்போ நீங்க திரும்ப போறீங்க பின்னால. ஸோ எங்களுடைய கட்சி ஆட்சியில் இருக்கும் பொழுது எங்கள் கட்சியை சார்ந்தவர்களோ அல்லது கட்சிக்கு சாதகமாக இருப்பவர்களோ அவர்கள் எல்லா இடத்திலும் நிரப்பிட்டேன்னு வச்சுங்களேன், அரசுக்கு எதிரான தீர்ப்புகள்லாம் நாங்க எனக்கு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆட்சியாளர்களுக்கு சாதகமான ஆட்கள் தான் நீதிபதிகளாக நியமிக்கப்படுவார்கள்ங்கிறதுக்கு என்ன அப்படிதான் இல்ல 6 பேர் கொண்ட குழுல 3 பேர் நீதித்துறையை சார்ந்தவர்கள் தானே இருக்காங்க. ஆமா, இப்ப மெஜாரிட்டின்னு வரும்போது இந்த 3 பேரையும் ஒதுக்க முடியும். ஒரே ஒருத்தரை 6 பேர்ல 3 பேர் நீதித்துறை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க, 3 பேர் சோஷியலி எமினன்ட் பர்சன் 2 பேர் இருக்காங்க. ஒரே ஒருத்தர் இங்கிருந்து வரலாமே, 3 ஜட்ஜஸ் தேவையில்லையே. ஒரே ஒருத்தர் மட்டும் இங்க கூப்பிட்டு அவங்க பிடிச்சவங்களாம் அப்பாயிண்ட் பண்ணாமே. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்க இருக்கு? ஸ்டேட் கவர்மெண்ட் இன்னைக்கு வரைக்கும் கமிஷன் கிடையாது. ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒரு ஈக்குவல் ஒரு கமிஷன் வேணும் இல்லைங்க, எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லாம நாங்க அப்பாயிண்டே பண்ண மாட்டோம், முதல்ல இதை முடிவெடுங்க அப்படின்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் பேசிட்டு இருக்கப்போ என்ன செஞ்சிருக்கணும்? சுப்ரீம் கோர்ட் இந்த சட்டத்தை சேலஞ்ச் பண்ண உடனே ஸ்டே பண்ணியிருக்கணும். ஸ்டே பண்ணி இருந்தாங்கன்னா கவலை இல்லை. இவங்க ஏன் ஸ்டே பண்ணாம இவங்களுக்கு இவ்வளவு ஒரு சலுகையை கொடுத்து இதை நடத்திட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. சுப்ரீம் கோர்ட் செய்யறதும் அபிஷியலா ஸ்டே பண்ணல, ஆனா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அந்த குழுவில் பங்கேற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவரு கிட்டத்தட்ட ஒரு அன்அபிஷியல் ஸ்டேல தானே இருக்காங்க. தட் இஸ் ட்ரூ. ஆனா சொல்லி இருக்காங்க நீங்க அப்பாயின்ட் பண்ணக்கூடாதுன்னு உறுதி கொடுங்கன்னு வாங்கிட்டாங்க. அப்ப என்ன இது? சுப்ரீம் கோர்ட் ஆகட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும்,
இமீடியட்டாக அப்பாயின்மெண்ட் ஒரு எண்ணம் இல்லாதவர்களாகவே 2 பேர் இருக்காங்க. இப்போ நான் வந்து சுப்ரீம் கோர்ட்டையும் நான் அது கூட சொல்கிறேன். ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டில் அவங்களுக்கு தெரியும் கலேஜிங் சிஸ்டம் நடந்துட்டு இருக்கு, நிறைய பெண்டன்சி இருக்கு, ஃபைல்ஸ் இருக்கு அவங்க கிட்ட. அதுக்கு வந்து எப்படி அப்பாயின்மெண்ட் சீக்கிரம் துரிதப்படுத்துறதை விட்டுட்டு, இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் நாங்கள் பார்க்குறோம், 5 பெஞ்ச் போடுறோம், உள்ளே போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம், இப்போ அது தேவையில்லை, இப்படி சுப்ரீம் கோர்ட்டை வந்து அவங்களுடைய நிலைப்பாடு வந்து மக்களுக்கு எதிரானதாக போய்கொண்டு இருக்கிறதோ அப்படின்ற அச்சம் எனக்கு இருக்கு. இறுதியாக அதை பற்றி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்லை, இப்பொழுதைக்கு வந்து அது பெரிய அமர்வுக்கு மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. உச்சநீதிமன்றத்தினுடைய நிலைப்பாடு தான் உச்சநீதிமன்றத்தினுடைய நிலைப்பாடு தான் வந்து பொதுவாக வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்குது. இந்த நேரத்தில் அரசாங்கம் இதில் வீணான குழப்பத்தை ஏற்படுத்துவதை விட்டுவிட்டு அந்த மசோதாவை திரும்ப பெற்றுக்கொண்டால் அந்த பிரச்சனையே இல்லாமல். மழை விட்டும் தூவானம் விடலை அப்படின்னு சொல்ற மாதிரி தீர்ப்பு பற்றி எல்லா விஷயங்களும் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற நேரத்தில் ஆச்சாரியா புதிதாக ஒரு விஷயத்த சொல்றாரு. ஏற்கனவே தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் தீர்ப்பை முழுவதுமாக பார்த்த வழக்கறிஞர்கள் பலரும் இந்த விஷயத்தை சுட்டி காட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அபிஷியலா ஆச்சாரியாட்ட வந்திருக்குது. ஜெயலலிதா வழக்குல வருமானம் பற்றிய தவறான கணக்கால் தீர்ப்பே மாறிவிட்டது அப்படின்னு சொல்றாரு. தீர்ப்பே மாறிவிட்டது அப்படின்னு சொன்னா இந்த தீர்ப்பிலேயே வந்து ஏதேனும் மாற்றங்களை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கா, இல்ல இது வந்து முடிந்த முடிவு தான், விடுதலை தானா? இந்த மாதிரி கிரிமினல் கோர்ட்ல கொடுத்த தீர்ப்புகளுக்கும் சிவில் கோர்ட்ல வர தீர்ப்புகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்போ சிவில் வழக்குகளில் அந்த தீர்ப்புகளில் ஏதாவது ஒரு எரர்ஸ் ஏற்படுதுன்னு வச்சிங்களேன், அது வந்து கரெக்ட் பண்ணலாம். கிரிமினல் வழக்குகளில் கொடுக்கப்பட்ட தீர்ப்புகள் ஃபைனல். இப்போ இந்த கால்குலேஷன் எரர்னால இந்த தீர்ப்பு மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு ஆச்சாரியா சொல்றார். இந்த கால்குலேஷன் எரர் மட்டும்தான் இந்த தீர்ப்பின் அடிநாளமா, இது மட்டும்தானா அப்படின்னு பார்க்க வேண்டியது நாம இல்லை. அது வந்து உச்சநீதிமன்றம் தான் அதை முடிவு செய்யணும். இந்த எரர்ஸ் ஆஃப் கால்குலேஷன் அப்படின்னு இருந்தால் கூட வெறும் கிளரிக்கல் எரராக இருந்தால் கரெக்ட் பண்ணுறதுக்கு உரிமை இருக்கு இந்த நீதிமன்றத்துக்கு. பட் இது இந்த தீர்ப்பையே மாற்றக்கூடும் அப்படின்னு யாராவது நினைச்சாங்கன்னா அப்படிப்பட்ட எரர்ஸை மறுபரிசீலனை மனு, ரெவியூ பெட்டிஷன் சொல்றேன்ல, அந்த ரெவியூ பெட்டிஷன் கூட இங்க போட முடியாது. ஆனா அவர் வந்து ஆச்சாரியாவே கேட்கிறாரு, இது பத்தி கர்நாடக ஹைகோர்ட்ல முறையீடு செய்யலாமா அல்லது சுப்ரீம் கோர்ட்ல முறையீடு செய்யலாமாங்கிறத பத்தி யோசிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. அது எனக்கு ரிவ்யூ பெட்டிஷன் போடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அவருடைய ஸ்டேட்மெண்ட்ல இல்ல. அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பிவி ஆச்சாரியா சீனியர் அட்வொகேட், அவர் நிச்சயமா தெரியும் ரெவியூ வில் நாட் லை. இந்த கிரிமினல் மேட்டர்ஸ்ல வந்து ரெவியூ வில் நாட் லை. அதில் 2001 வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அதை முடிவெடுத்துட்டாங்க. ரெவியூ ஜூரிஸ்டிக்ஷன் அவங்களுக்கு கிடையாது. ஈவன் 482 கிரிமினல் ப்ரொசீஜர் கோடுன்ட்டு அந்த பிரிவில் கூட அவங்களால ஒரு ஜட்ஜ்மெண்ட் ரெவியூ பண்ண முடியாது அப்படின்றது சுப்ரீம் கோர்ட் எடுத்த முடிவு. அதையே வந்து அவர் மறந்துட்டாருன்னு தெரியல. அதனால கர்நாடக ஒருவேளை மறக்கலையா, மறக்காம கேலரிக்காக பேசுறாரா? அப்படி இருக்கலாம், சென்சேஷனலான அப்படி இருக்கலாம். கர்நாடக உயர்நீதிமன்றத்துக்கே நாங்க போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நான் லீகல் எக்ஸ்பர்ட்ஸை கன்சல்ட் பண்ணலாம் சொல்றேன். இவரே ஒரு எக்ஸ்பர்ட் தானே, லீகல் எக்ஸ்பர்ட், சீனியர் லாயர், வெரி ரெஸ்பெக்டட் லாயர், இவரே சொல்லலாம். இப்போ இந்த தீர்ப்புக்கு எதிராக நீங்க சுப்ரீம் கோர்ட் மட்டும்தான் போக முடியும். சுப்ரீம் கோர்ட் தவிர இந்த தீர்ப்பை யாருமே தொடவே முடியாது. அக்விட்டல் இஸ் ஃபைனல். அக்விட்டல் இஸ் ஃபைனல். ஒரு முழுமையான மேல்முறையீடு மட்டும்தான் செய்ய முடியும். ஆமா, வேற எதுவுமே வந்து இந்த கரெக்ஷன் ஆஃப் சர்டன் எரர்ஸ், இப்ப கிளாரிபிகேஷன், இது மாதிரியா இருக்குல்ல, அது மாதிரி பெட்டிஷன்ஸ் எதையுமே போட முடியாது. சாதாரண மனிதர்களுக்கு கூட அந்த தீர்ப்புல வந்து ஏதேனும் பிழைகள் தெரிஞ்சா கூட அவங்க வந்து எதுவும் செய்ய முடியாது. எதுவுமே செய்ய முடியாது. உச்சநீதிமன்றத்துக்கு தான் போகணும். திரு குமாரதேவன், நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல மாடிஃபிகேஷன், அப்புறம் வந்து கரெக்ஷன்ஸ், ஒமிஷன் ஆகி போயிடுச்சு ஒரு சில ஃபேக்ட்ஸ், அதனால் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் எதையுமே சொல்ல முடியாது. அதாவது சிவில் நீதிமன்றங்களில் வந்து சில வழக்குகள் வரும்போது ரெவ்யூ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ரெவ்யூனா அது வந்து சற்று மாற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து சிபிசியில் இருக்குது. ஆனால் சிஆர்பிசியில் அது சம்மந்தமான ப்ரொவிஷன்ஸ் எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு வழி என்னன்னு சொன்னால் இதுக்கு மேலே வந்து அப்பீல் தான். அந்த மேல்முறையீட்டில் தான் அதை பற்றி தீர்மானிக்க வேண்டுமே தவிர, அது கூட இந்த அம்சங்கள் எல்லாம் விடுபட்டு போயிருக்கின்றது, இந்த அம்சங்கள் எல்லாம் சேர்க்காமல் வந்திருக்கிறார்கள், ஆகவே இது தவறு என்று சொல்லுங்கள் என்று தான் கேட்க முடியுமே தவிர, கண்டிப்பாக இதெல்லாம் சேர்த்து தான் போடணும் அப்படின்னு சொல்லி கேட்பதற்கு வந்து அவர்களுக்கு வந்து பெரிய அளவில் வந்து உரிமை இல்லை. இன்னொன்று, எந்த விதமான கிரிமினல் ஜட்ஜ்மெண்ட்ஸாக இருந்தாலும் அது வந்து கீழ்கோர்ட்டினுடைய தீர்ப்பை
உறுதிப்படுத்துவது அல்லது நிராகரிப்பது. நம்ம இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நிராகரிச்சிருக்காங்க, முற்றிலுமாக நிராகரித்திருக்கிறார்கள். குன்ஹா 1136 பக்கங்கள் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்புகளில் பல்வேறு விதமான ஓட்டைகள் இருக்கின்றது, அது ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றது என்பதை பற்றி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் இது முற்றிலுமாக நிராகரித்திருக்காங்க. இந்த நிராகரித்து சரியானதா தவறானதா என்பதை தீர்மானிக்க வேண்டியது உச்சநீதிமன்றம் தான். ஆக உச்சநீதிமன்றத்தில் தான் இதை பற்றி எல்லாம் முறையீடு செய்யலாம். ஆச்சாரியா நான் இங்கே ரிவ்யூ போடலாமா, நான் ஹைகோர்ட்லேயே போடலாமான்னு யோசனை பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு சொன்னால், ஹைகோர்ட்டை அதன் மூலமாக கேட்பதற்கு ரெஃபரன்ஸ் மாதிரி கேட்கறதுக்கு கூட அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இன்னொன்று, அந்த வழக்கில் ரொம்ப அதிகமாக சொல்லப்படக்கூடிய ஒரு வழக்கு கிருஷ்ணானந்த அக்னிஹோத்ரி 1976ஆம் ஆண்டு சொல்லப்படக்கூடிய 1949 62 வரைக்கும் கிருஷ்ணானந்த் அக்னிஹோத்ரி என்பவர் மத்திய பிரதேசத்தில் வருமான வரித்துறை அதிகாரியாக இருந்திருக்கார். அந்த அதிகாரி 1,27,000க்கு அதிகமான சொத்துக்களை சேர்த்து விட்டார் என்ற காரணத்திற்காக கீழமை நீதிமன்றத்திலும் ஹைகோர்ட்லையும் தண்டனை, மாவட்ட நீதிமன்றம் அல்லது ஹைகோர்ட்டில் தண்டிக்கிறார். அந்த தண்டனை எதிர்த்து தனிப்பட்ட நபரான நான் அரசாங்க அதிகாரியாக இருந்து அரசு வருவாய் பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சராகவும் மற்றவர்களாக தனிப்பட்ட ஒருவருடைய வழக்கு அரசு ஊழியர் போட்ட வழக்கு, தனிப்பட்ட ஒரு அரசு ஊழியர் போட்ட வழக்கு உச்சநீதிமன்றம் செல்லும் போது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தல 10% அவர்கள் முழுமையாக அதில் கழித்துக் கொள்வதற்கு அவர்கள் உரிமை இருக்கு. ஆகவே அவருக்கு கொடுத்திருக்கின்ற தண்டனை செல்லாதுன்னு சொல்லி 76. ஆனால் 76ஆம் வருடத்து தீர்ப்புகளை முன்மாதிரியாக கொண்டு அதை ஏற்றுக்கொள்ளாமல் பல தீர்ப்புகள் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றங்களும் முடிவெடுத்து சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் இந்த வழக்கில் அந்த தீர்ப்பை எடுத்து சொல்லுவதற்கான காரணம் என்ன என்பதை பற்றியும், கிருஷ்ணானந்த் அக்னிஹோத்ரி வழக்கில் சொல்லியிருக்கக்கூடிய தீர்ப்பு இனி வரக்கூடிய தீர்ப்புகளை கட்டுப்படுத்துமா என்பதை பற்றி எல்லாம் யார் தீர்மானிக்க வேண்டும் என்று சொன்னால் உச்சநீதிமன்றம் தான் தீர்மானிக்கும். இதெல்லாம் உச்சநீதிமன்றம் தான் தீர்மானிக்கணும். உச்சநீதிமன்றம் தீர்மானிக்கணும்னா உச்சநீதிமன்றத்துக்கு இது மேல்முறையீடாக போகணும். மேல்முறையீட்டுக்கு போறதுக்கு யாருக்கு தகுதி இருக்கு போன்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை பத்தி பேசுவோம் கண்டிப்பா. ஆனா இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழக்குல, ஒரு பிரபலமான ஒரு அரசியல் தலைவர் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்குல கண்ணுக்கு தெரியற அளவுக்கு ஒரு கிளரிக்கல் எரர் அல்லது ஒரு கணக்கு பிழை எப்படி வர முடியும்? அது நீதிபதியின் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பற்ற தன்மை அப்படின்னு சொல்ல முடியுமா? இந்த கால்குலேஷன்ஸ் ஜட்ஜஸ் அவ்வளோ பாதர் பண்ணிக்கிறது இல்லை நார்மலி. ஏன்னா ஸ்டெனோகிராஃபர்ஸுக்கு இந்த பொறுப்பை கொடுப்பாங்க. இந்த ஸ்டெனோகிராஃபர்ஸ் கொடுக்கும்போது அதை அப்படியே ஏற்றுக்குவாங்க. அது திரும்பலாம் படிக்க முடியாது அவங்களால. எவ்வளவு பெரிய வழக்காக இருக்கட்டும், எந்த வழக்காக இருக்கட்டும், ஓவராலாக ஜட்ஜ்மெண்ட் படிச்சுட்டு போவாங்களே ஒழிய அதில் இருக்கிற டேபிள் அதெல்லாம் படிக்க மாட்டாங்க. இப்போ இந்த ஸ்டெனோகிராஃபர்ஸ் என்ன பண்ணியிருக்கணும்னா, நான் புரிஞ்சு கொள்றது தப்பா அப்படின்னு சொல்லுங்க, இந்த ஆபரேட்டிவ் போர்ஷன் மட்டும்தான் ஜட்ஜ் கான்சென்ட்ரேட் பண்ணுவாரா? அதுக்கு முன்னாடி இருக்கிற இல்லை, எல்லாமே படிப்பாங்க. இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. நார்மலி கால்குலேஷன்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்க மாட்டாங்க. அப்படின்னா நம்ம ஜட்ஜ்மெண்ட்டே கொடுக்க முடியாது. இப்போ ஈவன் இங்கே மற்ற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், கீழே இருக்கிறவங்க சொல்கிறபடி கையெழுத்து போட்டு போவாங்க. கால்குலேஷன் ஒன்றும் செக் பண்ண முடியாது. அதனால் ஜஸ்டிஸ் குமாரசாமி அதை செக் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த கால்குலேஷன் கரெக்டான அவர் எடுத்திருப்பார், அவ்வளோதான். அந்த கால்குலேஷன் கூட ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் 1,50,00,000 இருக்கும். கால்குலேட் பண்ணும்போது அந்த ஸ்டெனோ என்ன பண்ணியிருக்காரு, 1,50,00,000 ஒரு ஜீரோ சேர்த்துட்டார், அவ்வளவுதான். அது 15 crores ஆயிடுது. கால்குலேட் பண்ணும்போது ஜட்ஜ்மெண்ட்ல எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. கால்குலேட் பண்ணி திருப்பி எடுக்கும்போது இந்த பிழை வந்திருக்கு. அவர் அந்த சமயத்தில் ஒரு யோசனை பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே, டோட்டலாக இது இருக்கு, இன்கம் இவ்வளோ இருக்கு, அசெட்ஸ் இவ்வளோ இருக்கு, கிருஷ்ணானந்த் அக்னிஹோத்ரி சொல்லியிருக்காங்க, ஸோ இல் கோ பை தட். இது ஒன் ஆஃப் த கிரவுண்ட்ஸ். இது மட்டும்தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்ல இருக்குன்னு யாரும் சொல்ல முடியாது. இது மட்டும்தான் அடிப்படையான அம்சம் இல்லையா? ஆமா, உண்மைதான், உண்மை, அடிப்படையான அம்சம். இது ஒன் ஆஃப் த கிரவுண்ட்ஸ் தான் நம்ம சொல்ல முடியுமே ஒழிய இது மட்டும்தான் இந்த 916 பக்கத்துல இருக்கு, இதை வைத்துத்தான் இந்த நீதிபதி தீர்ப்பு எழுதினார் அப்படி சொல்ல முடியாது. அப்படின்னா குன்ஹா தீர்ப்பு சரியில்லை அப்படின்னு சொல்றதுக்கு எத்தனையோ காரணங்கள் உள்ள சொல்லி இருக்கலாம். அதை உச்சநீதிமன்றம் தான் பரிசீலிக்க முடியும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை நம்ம மறுக்கல. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடைசியா இந்த முடிவெடுக்கும் போது இதை அடிப்படையாக வைத்து தான் முடிவெடுக்கிறார் இல்லையா? அதனால இது நீங்க சொல்ற மாதிரி இதை கேர்லெஸ் அவர் இருந்திருக்க கூடாது. ஆனா எப்பவுமே ஜட்ஜஸ் இந்த டேபிள்ஸ் படிக்கிற வழக்கம் இல்லை, அது நல்லா எனக்கு தெரியும். அந்த கணக்கு வழக்குகள்
பொதுவாக அதை வந்து நம்ம நிராகரிப்போம். அது வந்து உச்சநீதிமன்றம் பார்த்துட்டோம். இன்னொன்று, இவங்க வந்து இந்த ஒரு கணக்கை மட்டும்தான் வந்து பார்க்குறாங்க. இப்போதைக்கு இணையதளத்துலேயும் அல்லது வந்து வாட்ஸ்அப்லேயும் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுடைய பேச்சுக்கள், அறிக்கைகள் எல்லாத்துலேயுமே வந்து இது மாதிரி தான் சொல்கிறாங்களே தவிர, இன்னொரு செய்தி வந்து அதில் வந்து அந்த நீதிமன்ற தீர்ப்பில் வந்து சொல்கிறாங்க. என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னால் ஒருவர் வந்து சாட்சி சொல்கிறார். அதற்கு பிறகு அவர் வந்து மீண்டும் வரவழைச்சு சாட்சியம் எடுக்கிறாங்க. அவர் வந்து ஹாஸ்டைல் ஆகலை, பிறர் சாட்சியாக போகல. சங்கராமன் வழக்கு மாதிரி பிறர் சாட்சியாக போகலை. பிறர் சாட்சியாக போக மீண்டும் அவரை கூப்பிட்டு வந்து இந்த வழக்கை வந்து காலி செய்ய வேண்டும் என்பதற்காக, உறுதிப்படுத்தக்கூடாது என்பதற்காக, அரசாங்கத்துடைய வழக்கு வந்து செல்லாது அல்லது அறிவிக்கணுங்கிற ஒரு பர்பஸ்க்காக கொண்டு வந்து சொல்லக்கூடிய அந்த தீர்ப்புகளை, அந்த டெப்போசிஷன், அந்த சாட்சியத்துடைய வாக்குமூலத்தை அப்படியே வந்து இவர் வந்து ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். குமாரசாமி அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். குன்ஹா அதை விரிவாக அலசி இது சொன்ன காலத்திற்கும் இப்பொழுது மீண்டும் அவர்கள் வந்து இந்த சாட்சியமாக வந்து சொன்ன காலத்திற்குமான இடைவெளி இருக்கின்றது. ஆக இதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை என்று அவர் சொன்னார். ஆனால் இவர் சொல்லுகின்றார், எத்தனை மாற்றி மாற்றி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் அது அரசாங்கத்தை வந்து அந்த வழக்கை வந்து உறுதிப்படுத்தக்கூடிய விதமாக இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும்போது இந்த கல்யாணம், அந்த திருமணம், சுதாகரன் திருமணம் நடந்த பிரச்சனை, இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது அது வந்து அவர் வந்து அவங்க தாத்தா வந்து பெரிய நடிகர் சிவாஜி கணேசன் அவரெல்லாம் செஞ்சிருக்க முடியும். போதாக்குறை இவர் வந்து மணமகன் தரப்பு தான் இவங்களே தவிர மணமகள் தரப்பு கிடையாது. ஆக அதையெல்லாம் இதோட சேர்த்து போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து இந்தியன் வங்கியிலேருந்து வாங்கியிருக்கக்கூடிய கடனை எல்லாம் வந்து இதோடு சேர்த்து வந்து செய்திருக்கின்றார்கள் என்று அந்த கால்குலேஷன் தனியாக வந்து போட்டிருக்கார். ஆக அதையெல்லாம் வந்து நம்ம வந்து இதில் வந்து சேர்த்து பார்க்கணும். இதுவும் யார் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இதுவும் உச்சநீதிமன்றம் தான் பார்க்கணும். அப்போ ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு ட்ரையல் மாதிரி நடக்கும். இந்த ஒவ்வொரு சாட்சி விசாரணை வந்து கீழமை நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம் குன்ஹாவுடைய தீர்ப்பு வந்து சரியானதா அல்லது அது தவறு என்று சொல்லியிருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் குமாரசாமியுடைய தீர்ப்பு வந்து சரியானதா என்பதை வந்து உச்சநீதிமன்றம் தான் வந்து பார்க்கணும். ஆக இந்த கால்குலேஷன் பார்க்கறத விட அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய மற்ற சில பிரச்சனைகள், எப்படி வந்து திருமண செலவுகள் கேட்கறது, செருப்புகள் வாங்கியதற்கான செலவுகள்லாம் தனியாக சேர்த்துருக்காங்க, இது ஏற்றுக்கொள்ள முடியாது, அதையெல்லாம் இப்படி கழிக்க வேண்டும் என்பதெல்லாம் சொல்லியிருக்காரு இல்லைங்களா, அதையெல்லாம் நம்ம வந்து முழுசாக வந்து பார்க்கணும். ஆக ஒரு ஆஸ்பெக்ட் மட்டுமே பார்க்காத, இது மட்டுமல்லாமல் இருக்கக்கூடிய, நான் சொன்னது இப்போ சொல்லக்கூடிய கணக்குகள் மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய மற்ற செய்திகள் வந்து எந்த அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. கணக்கு வந்து கணக்குல நடந்திருக்கிற பிள்ளை வந்து ஃபேக்ட், அது வந்து கண்ணுக்கு எதிர தெரியுது. நீங்க குறிப்பிட்டு சொல்ற எல்லா விஷயங்களும் வந்து இன்டர்பிரேஷன் அல்லது அதை எப்படி சொல்றது, ஒவ்வொருத்தருடைய பார்வை சம்பந்தமானது, ஒவ்வொரு நீதிபதியினுடைய பார்வை சம்பந்தமானது. அந்த திருமண செலவுகளை அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், அவர்களே செலவழிச்சதாக சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத ஏற்கிறதும் ஏற்காததும், அதை ஜெயலலிதா தன்னுடைய பாக்கெட்ல இருந்து தான் கொடுத்தாங்கன்னு சொல்றதும் அல்லது அதிமுக தொண்டர்கள் நாங்க ஏத்துக்கிட்டோம்னு சொன்னதை ஏற்கிறதும் ஒவ்வொரு நீதிபதியினுடைய பார்வை தொடர்பான விஷயம். ஆக அதுல வந்து உறுதியான முடிவுகள் எதுக்கும் வர முடியாது இல்லையா? உறுதியான முடிவுகள் எதுவும் வர முடியாது. உறுதியான முடிவுகள் அதனால தானே சார் இந்த தீர்ப்பே வந்திருக்குது. சரி, அதாவது உறுதியான முடிவுகள் வர முடியாதுன்னா அது வந்து ஆளுக்கால் வேறுபடுங்கிறத புரிஞ்சுக்கலாம், தாராளமா புரிஞ்சுக்கலாம். இப்போ இது வந்து இப்ப பாத்துட்டு இல்ல குமாரசாமியுடைய தீர்ப்பு வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து மீண்டும் வந்து அந்த ரிவிஷன் அகைன்ஸ்ட் ஹைகோர்ட்ல வந்து அலோவ் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க? அப்பீல் அகைன்ஸ்ட் ஹைகோர்ட் அலோவ் பண்ணாங்கன்னா என்ன செய்ய முடியும்? மீண்டும் போக தான் வேணும். அதப்ப ஆக இறுதி தீர்ப்பு வந்து உச்சநீதிமன்றம் தான் சொல்லணும். ஆக இந்த சின்ன சின்ன கால்குலேஷன், மற்ற விஷயங்கள், இல்ல இவருடைய பார்வை அப்படி இருக்கு, இவருடைய இந்த மாதிரி பார்வை அப்படிங்கிறத விட மொத்தமான ஜட்ஜ்மெண்ட் வந்து எப்படி இருக்குது, கிட்டத்தட்ட 919 பக்கத்துக்கு வந்து தீர்ப்பு சொல்லியிருக்காரு. அந்த 919 பக்கத்தில் சாட்சியங்கள், வாக்குமூலம் இதெல்லாம் சொல்லுதுன்றது வந்து குறைந்தபட்சம் ஒரு 300-400 பக்கம் அதில் போயிடும். ஃபேக்ட்ஸ் ஆஃப் தி கேஸ் கொஞ்சம் போயிடும். ஆப்ரேட்டிவ் போர்ஷன்றது வந்து பின்னாடி வர்றது தான். அந்த ஆப்ரேட்டிவ் போர்ஷனில் பின்னாடி வரக்கூடிய அந்த கடைசி ஒரு 5-6 பக்கங்கள் மட்டும்தான் நம்ம படிக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து முழுசாக அதை வந்து பார்ப்பாங்க. அதை பற்றி மட்டும்தான் பெருசாக பேசுகிறாங்களே தவிர உள்ளே இருக்கக்கூடிய அளவில் வந்து இருக்கிறத முழுசாக யாரும் படித்து பொதுவாக வந்து பேசலை. அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்கவுங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்தந்த வழக்கறிஞர்கள் மூலமாக சொல்லக்கூடிய சில கருத்துக்களை தான் சொல்கிறாங்களே தவிர முழுமையாக வந்து படிச்சுட்டு வந்து சொல்லலை. எல்லா அரசியல் கட்சிகளுக்கு சேர்ந்த வழக்கறிஞர்களும் அவங்கவுங்க தலைவர்களுக்கு அவங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டுக்கு ஏற்ப இருந்தால் அதை பற்றி இல்லைன்னு சொல்லி சொன்னாங்கன்னா இல்லைன்னு சொல்லுவாங்க, சரி இல்லைன்னு சொல்லுவாங்க. நீங்க அப்பீல் அகேன்ஸ்ட் அக்யூட்டல் அப்படிங்கிறது பொதுவாக கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா ஒருவேளை அலோவ் பண்ணிட்டாங்கன்னா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி இப்ப குமார் தேவ் கேட்கிறாருல, அது அந்த மாதிரி ரேர்னு சொன்னீங்க முன்னால பேசும்போது. இப்போ அந்த மாதிரி அப்பீல் அகேன்ஸ்ட் அக்யூட்டல்ல அட்மிட் பண்ணுன விஷயங்கள் இருக்கா? நிறைய இருக்கு. அதாவது இது கூட வாய்ப்பு இருக்கு. இதே ஒரு சிவில் வழக்கா இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து ரிவ்யூ அட்மிட் பண்ணுவாங்க இல்லையா?
ஏன்னா இது எரர் அப்பேரண்ட் அந்த பேச ரெக்கார்ட்னு சொல்லுவோம். இந்த எரர் இருக்கு. இந்த எரர் வந்து கரெக்ட் பண்ண வேண்டியது ஹையர் கோர்ட்டுடைய கடமை. அப்போ இது வந்து அட்மிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே இருக்கு. ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் நீங்க போடும்போது அட்மிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த எரர் மட்டும்தான் பார்க்கணும்னு அவங்க அவசியம் கிடையாது. இப்போ இந்த வருமானத்திலே கூட அவங்க 14 கோடிக்கு மேல நாங்க கடன் பட்டிருக்கோம்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இது இல்லாம இந்த இப்ப 13 கோடி வித்தியாசம் வருது. 14.50 அதுக்கு மேலேயே வந்து அவங்க கடன் வாங்கியிருக்குன்னு சொல்றாங்க. அந்த கடன்களை நான் எடுத்துக்க மாட்டேன், நேஷனலைஸ் பேங்க்ல வாங்கினது மட்டும் தான் எடுத்துக்குவேன்னு சொல்றேன். அந்த ஸ்டேட்மெண்ட் அதுல குறுக்க. ஆமா, இப்ப சுப்ரீம் கோர்ட் போய் இல்ல அந்த கடனை எடுத்துக்கலாம்னு சொல்லலாம் இல்லையா? சொல்லலாம். சோ இந்த கால்குலேஷன்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இது வேற மாதிரி பார்க்கலாம். ரெண்டாவது, இதை விட ஒரு படி போய் இது எல்லாமே தவறு, நிச்சயமா தவறே இல்லைன்னு கூட அவங்க சொல்லலாம். சோ இந்த ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷனுக்கு அட்மிட் பண்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. அதுல வந்து அட்மிட் பண்ணுவாங்க, அட்மிட் பண்ண அலோ பண்ணுவாங்களாங்கிறதா வந்து அலோ பண்றது வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜ் ட்ரையல் மாதிரி அவங்க நடத்துறதுக்கு அப்புறம். இப்ப தனிநபர் மேல்முறையீடு செய்யறதுக்கு சட்டத்துல இடம் இல்லை, இந்த மேல்முறையீட்டை செய்வதற்கு தனிநபர்களுக்கு இடம் இல்லைன்னு சில சட்ட வல்லுநர்கள் சொன்னதாக இன்றைக்கு நமது எம்ஜிஆர்ல ஒரு செய்தி இருக்கு. அது அவர்கள் கட்சி பத்திரிகைங்கிறனால அப்படி போட்டிருக்காங்களா, இல்ல லீகலா நீங்க எப்படி பாக்குறீங்க? இது கர்நாடக அரசு மட்டும்தான் பண்ணணும். கர்நாடக அரசு பண்ணலாம், அல்லது வந்து சாட்சிகளாக விசாரிக்கக்கூடியவர்கள் யார் வேணாலும் பண்ணலாம். ஆனாலும் கூட வந்து பேராசிரியர் அன்பழகன் இருக்கிற இந்த வழக்கில் வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இன்வால்வ் பண்ணி அவர் வந்து தனியாக வந்து அதை வந்து ஒவ்வொரு முறையும் மேல்முறையீடு கொண்டு போயிட்டோம், அதுக்கப்புறம் எல்லாம் செஞ்சதுனால அவருக்கும் இதில் வந்து அப்பீல் போடுவதற்கான வாய்ப்புகள் வந்து முழுமையாக இருக்கின்றது. அவர் வந்து தாராளமாக செய்யலாம். அவர் வந்து நீங்கள் பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்காகத்தானே அவரை சொன்னாங்க உயர்நீதிமன்றத்தில். ஆமா, அப்போ திரும்ப அவர் வந்து லோயர் கோர்ட்ல சொல்ற மாதிரி அவரை வந்து இதுல மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்பு அவருக்கு இருக்கா, உரிமை இருக்கா அவருக்கு? அன்பழகன் மட்டும் இல்ல, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் வந்து யாருக்கு இருந்தாலுமே போகலாம். இப்போ 302 ஐபிசில வந்து 1979க்கு பின்னால நிறைய வந்து பிரைவேட் பார்ட்டிஸ் போய் எஸ்எல்பி போட்டது வந்து உச்சநீதிமன்றம் ஏற்றுட்டு இருக்கு. ஏன்னா இது வந்து அஃபென்ஸ் அகென்ஸ்ட் சொசைட்டி. அது மாதிரி இது வந்து பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ன்றது, இது வந்து பப்ளிக் அக்கௌண்டபிலிட்டி இருக்கு. அதனால எனி மெம்பர் ஆஃப் த பப்ளிக் போகலாம். கண்டிப்பா வந்து அந்த கிரவுண்ட்ல வந்து அதை வந்து டிசால்வ் பண்ண மாட்டாங்க. ஸ்பெஷலி வந்து cannot be granted because you are a citizen of this country, you are not connected with the case. இப்படியெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்ல முடியாது. அதுக்கு வந்து பிரசிடென்ட்ஸ் இருக்கு. அதனால பேராசிரியர் அன்பழகனும் போகலாம், வேற எந்த பர்சனும் போகலாம், அதில் வந்து தடையே இல்லை. இப்ப நார்மலி இதுக்கு என்ன செய்வாங்கன்னா கவர்மெண்ட் வந்து போறது தான் வந்து முறையா இது வரைக்கும் கருதப்படுது. ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சி ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா அவங்க போகணும்ன்றது தான் எல்லாருடைய கோரிக்கையும். யாரு ஒரு 20 ஆண்டுகளுக்கு பின்னால் யாரு போவான்னு நினைக்கிறீங்க நீங்க? இதெல்லாம் இது எப்படி வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் ஆகும்? இதே தண்டனை வந்து உடனே கொடுத்திருந்தா, அதான் பர்பஸ் ஆஃப் த ஆக்ட். பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் வந்ததுக்கே காரணம் ஊழலை தடுப்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம். நீங்க வந்து ஒரு 20 ஆண்டுகளுக்கு அடுத்து தண்டனை கொடுக்கறீங்க அப்படின்னா எப்படி நீங்க ஊழலை தடுக்க முடியும் இல்லையா? அதனால இது வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து யாருமே போக மாட்டாங்க. ஐயோ முடிஞ்சா போதும் அப்படின்ற முறையில் தான் எல்லாமே நினைச்சாங்க. உச்சநீதிமன்றம் அதான் சொல்லிச்சு, இனிமேல் நாங்கள் டிலே பண்ண மாட்டோம், ஸ்பீடி ஜஸ்டிஸ் வேணும், உடனே முடியுங்கன்ட்டு. அந்த உச்சநீதிமன்ற நெறிமுறைகள் தவறு என்னை பொறுத்தவரை. ஏன்னா அது வந்து ஒரு ட்ரையல் இல்லாம கடைசியில் போயிடுச்சு. அது போயிடுச்சு. அதை வேண்டுமானால் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா போய் பாயிண்ட் அவுட் பண்ணலாம், எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல. வெரி ரேர். இது மாதிரி வழக்குகளை வந்து மேல்முறையீடு செஞ்சு உடனே வந்து தீர்ப்பு எழுதுறதுன்றது வெரி வெரி ரேர். நீதிபதி குமாரசாமியினுடைய தீர்ப்பு தொடர்பாக அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய அறிக்கைகள் மூலமாக சில தவறுகளை சுட்டிக்காட்டினாங்க. நீதிபதி சிறப்பு வழக்கறிஞர் ஆச்சாரியாவும் சுட்டிக்காட்டியிருந்தார். அது தொடர்பாக இருக்கக்கூடிய சட்ட நுட்பமான சந்தேகங்களை உங்களோடு பேசுறதன் மூலமாக தெளிவு பெற முடிஞ்சது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.